வணக்கம் நண்பா. இன்னைக்கு நாம பார்க்க போற மூவி ரிவ்யூ 2026 இன் லேட்டஸ்ட் ரிலீஸ் கருப்பு. தலைப்பை பார்த்தாலே தெரியுது, இது ஏதோ ஒரு இருண்ட உலகத்தை பத்தின கதைன்னு. ஒரு பக்கா ரா அண்ட்ரஸ்டிக் கிரைம் த்ரில்லரா இந்த படம் வந்திருக்கு. படம் எப்படி இருக்கு? தியேட்டர்ல எல்லாரையும் மிரட்டுதா? வாங்க முழுசா பார்ப்போம். இந்த கதை ஒரு நள்ளிரவுல நடக்கிற கொலையில இருந்து ஆரம்பிக்குது. அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன? அதை தேடி போற போலீஸ் அதிகாரிக்கு வர்ற சவால்கள் என்ன? இதுதான் படத்தோட மையக்கரு. ஆனா இது வெறும் சாதாரண கொலை கேஸ் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. அந்த கருப்பு உலகத்துக்குள்ள ஹீரோ எப்படி போறாரு, குற்றவாளியை எப்படி கண்டுபிடிக்கிறாருங்கிறதுதான் விறுவிறுப்பான திரைக்கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்: விறுவிறுப்பான முதல் பாதி. படம் ஆரம்பிச்சதுல இருந்து கதை ரொம்ப வேகமா நகருது. சஸ்பென்ஸ் காட்சிகளை ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. நடிப்பு: ஹீரோ மற்றும் வில்லனோட நடிப்பு படத்துக்கு பெரிய பலம். குறிப்பா வில்லனோட அந்த மிரட்டலான லுக் தியேட்டர்ல ஒரு பயத்தை உருவாக்குது. ஒளிப்பதிவு: படத்தோட தலைப்புக்கு ஏத்த மாதிரி முக்கால்வாசி காட்சிகள் நைட்டிலேயே எடுத்திருக்காங்க. கேமரா ஒர்க் அந்த இருண்ட சூழலை ரொம்ப தத்ரூபமா காட்டியிருக்கு. பின்னணி இசை: த்ரில்லர் படத்துக்கு ரொம்ப முக்கியமான பிஜிஎம். இந்த படத்துல ரொம்ப மிரட்டலா இருக்கு. சீட் நுனியில உட்கார வைக்குது. இந்த படத்தோட மைனஸ்: இரண்டாம் பாதி. முதல் பாதியில இருந்த வேகம் இரண்டாம் பாதியில கொஞ்சம் குறையுது. சில இடங்கள்ல கதை கொஞ்சம் இழுவையா தெரியுது. லாஜிக் ஓட்டைகள்: கிளைமாக்ஸ் நெருங்கும் போது சில காட்சிகள்ல இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேக்குற மாதிரி சில லாஜிக் மீறல்கள் இருக்கு. மொத்தத்துல கருப்பு கிரைம் மற்றும் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களை விரும்பி பார்க்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம பார்த்தா கண்டிப்பா தியேட்டர்ல போய் ஒரு முறை பார்க்கலாம். இந்த படத்துக்கு நாங்க கொடுக்கும் ரேட்டிங்ஸ் 5க்கு 3.5. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க கருப்பு படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.